ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாக நாளில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரத நாளாகும். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. இந்த நாளில் அனைத்து முருகன் கோவில்களிலுமே சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் ஆகியவை நடைபெறும். இந்த நாளில் முருக பக்தர்கள் பலரும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம். இது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என்பதால் இந்த நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. பூஜை பொருட்களை என்ன செய்யலாம்? பூஜையை நிறைவு செய்து விரதம் நிறைவு செய்த பிறகு கலசம் வைத்திருப்பவர்கள் அதிலுள்ள பொருட்களை நீக்கிவிட்டு அந்த தீர்த்தத்தை நாமும் தெளித்து கொண்டு வீடு முழுவதும் தெளிக்கலாம். எலுமிச்சம்பழம் நன்றாக இருந்தால் வீட்டு வாசலில் கட்டலாம், அல்லது அழுகி இருந்தால் பூஜை அறையுடைய குப்பையில் சேர்த்து விடலாம். தேங்காய் நன்றாக இருந்தால் சமையலுக்கோ அல்லது சுவாமி நெய்வேத்தியம் செய்வதற்கோ பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது தானமாக கொடுக்கலாம். இப்போது முருகப்பெருமானின் அவதார தினமாக கொண்டாடப்படும் மிக புண்ணியமான நாள்தான் வைகாசி விசாகம். புராணங்களின்படி தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளிலிருந்து அவதரித்தது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்த நாளில் என சொல்லப்படுகிறது. இந்த நாளில் தெய்வீக சக்தி அதிகரிப்பதாலும் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் இருப்பதாலும் மிக உயர்ந்த ஆன்மீக அதிர்வு உருவாகும் என சொல்லப்படுகிறது. விசாக நட்சத்திரம் என்பது வெற்றி, வளர்ச்சி, ஆன்மீக விழிப்பு, கர்ம வினைகளிலிருந்து விடுதலை ஆகியவற்றை அருளக்கூடிய அற்புதமான நாளாகும். இந்த நாளில் வழிபாடு செய்தால் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் அதிகரிக்கும், தைரியம் மற்றும் துணிச்சலான சரியான முடிவெடுக்கும் திறன் உயரும், குடும்ப சண்டைகள் குறையும், குழந்தை பாக்கியம் தொடர்பான தடைகள் நீங்கும். வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நடந்தேறும், எதிரிகள் விலகிச் செல்வார்கள், மன அழுத்தம் குறையும், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் வரும், திருமண தடை குறையும், செவ்வாய் தோஷ பாதிப்பு தனியும். வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்தாலும் விரதம் இருக்க முடியாமல் போனாலும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், இன்னும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அப்படி வைகாசி விசாகம் அன்று என்ன செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் செய்ய வேண்டியவை பற்றி பார்ப்போம். அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். ஓம் சரவண பவ மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட வேண்டும். வீட்டில் இருக்கும் முருகனின் விக்கிரகம் அல்லது வேலுக்கு பால், பன்னீர், சந்தனம் போன்ற குளிர்ச்சி தரும் பொருட்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். வீட்டில் அபிஷேகம் செய்து வழிபட முடியாதவர்கள் கோவிலில் முருகனுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதம் கடைபிடிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அன்னதானம் அல்லது புத்தக தானம் செய்யலாம். சுப்பிரமணிய சுவாமி கவசம் அல்லது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். வீட்டில் வேலுக்கு பூஜை செய்து வேல் வழிபாடு செய்யலாம். தேவையற்ற கோபமோ, குடும்ப தகராறோ, அசைவ உணவோ, மதுபானம் சாப்பிடுவது, பொய் பேசுதல், மற்றவர்கள் மீது குறை சொல்லுதல், மற்றவர்களை அவமதித்தல், எதிர்மறை சிந்தனைகளுடன் இருப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.